சித்தர்கள் இறைவனோட திருவுருவத்தை செதுக்க 5 வகையான கற்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவை ஆலிங்கநதனம், பஞ்சநதனம், சிங்கநதனம், யானை நதனம், யாளி நதனம். இந்த 5 வகையான கற்களுக்கு தெய்வீக வல்லமை அதிகமாக இருக்கிறதா சிற்பக்கலை சொல்லுது. இந்த 5 வகை கற்கள்லேயே பஞ்சநதன கல் ரொம்ப சக்தி வாய்ந்த கதிர்களை பரவச் செய்யக்கூடியது. இந்த வகையான கற்கள் மனிதருக்கு கிடைப்பதே ரொம்ப அரிதான விஷயம். அதாவது பூமியில் 10 லட்சம் கோடி பாறைகள் உருவாச்சுன்னா அதில் ஒன்று மட்டும்தான் இந்த பஞ்சநதன பாறையாக உருமாறும். பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் சூரியனிலிருந்து வரும் கதிர்களில் இருந்து தமக்கு தேவையான கதிர்களை கிரகித்து கொள்ளும். அப்படி சூரியனிலிருந்து வெளிப்படும் சிற்சபேச கதிர்களை தனக்குள் ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த பஞ்சநதன பாறைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இசையோட அடிநாதமான சப்த ஸ்வரங்களில் 5 ஸ்வரங்களை மட்டும் இந்த பாறைகளை தட்டும்போது கேட்க முடியும். இந்த பாறைகளுக்குன்னு இன்னொரு அபூர்வமான சிறப்பு இருக்குது. மனிதனோட கரங்களாலேயோ உளிகளை கொண்டோ செதுக்கி இந்த பாறைகளில் சிலைகளை செய்ய முடியாது. சித்தர்களோட ஆன்மீக சக்தியால் பஞ்சநதன பாறை இறைவனோட உருவங்களை தானாகவே உருவாக்கும். பழங்காலங்களில் சித்தர்களால் நவலிங்க பூஜைன்னு சொல்லப்படுற 9 வகையான பூஜைகள் செய்யப்பட்டு இந்த பாறைகளில் இருந்து நடராஜர் உருவம் தோன்றியதா சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட ஒரு பஞ்சநதன நடராஜர் சிலை திருச்சி பக்கம் இருக்கிற ஊட்டத்தூர் சிவன் கோயிலில் இருக்குது.